அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மணிமேகலை பற்றி பார்க்க போகிறோம். மணிமேகலை வந்து 9th புக்கில் வந்து ஒரு பாடமாக கொடுத்துருக்குறாங்க, 9th தமிழ் புக்கில். இப்போ இதை எப்படி பார்க்கலாம்னா கொஸ்டின் ப்ளஸ் அதோட ரிலேட்டடாக வர கண்டென்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுலேயே வந்து ஃபுல்லாக கவர் ஆகிடும் மணிமேகலை. ஸோ சீக்கிரமாக நம்ம இதை வந்து பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பாடத்துக்குள்ளே போகலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, இந்திர விழா எந்த நகரோடு தொடர்புடையதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்திர விழானா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். மணிமேகலையில் தான் வரும் இந்த இந்திர விழா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிலப்பதிகாரம் மணிமேகலை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால், இந்த இளங்கோவடிகள் அவர்கள் இயற்றிய ஒரு அற்புதமான காப்பி தான் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். இதில் வந்து கண்ணகியினுடைய பெருமை உலகறிய செய்த காப்பியமாக தான் இந்த சிலப்பதிகாரத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இதில் வந்து புகார் நகரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து இந்த இந்திர விழா வந்து சொல்லுவாங்க. அதாவது விழாவரை காதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காதை இருக்குது, விழாவரை காதை. அதில் தான் வந்து இந்த இந்திர விழா பற்றி சொல்லுவாங்க. இந்த பூம்புகார் நகரத்தை பற்றி படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா அதில் மக்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து இதில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். பூம்புகார் நகரத்தில் உள்ள மாளிகைகள் எப்படி இருந்துச்சு, அவங்களோட தெருக்கள் எப்படி இருந்துச்சு, அவங்கள மக்கள் வந்து எப்படிலாம் வாழ்ந்தாங்க, என்னென்ன தொழிலாம் செஞ்சாங்க, தமிழர்களின் வணிக சிறப்புலாம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் அதை பற்றி படிக்கும்போது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இந்திர விழா வந்து இந்த விழாவரை காதையில் இந்திர விழா பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அது எப்படின்றது அந்த பாடலின் பொருள் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபைனலாக அந்த பாடல் நான் வந்து காட்டுறேன். பேஜ் புக்கில் எங்கே இருக்கிறதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்திர விழா பார்த்தீங்கன்னா இந்திர விழா வந்து 28 நாள் வந்து நடைபெறும். இந்த 28 நாளில் வந்து ஃபஸ்ட்டு அந்த இந்திர விழா நடைபெறதுக்கு முன்னாடி வந்து ஒருவர் வந்து ஒரு யானை மேலே உட்காந்துட்டு முரசு கொட்டிக்கிட்டே வந்து ஃபஸ்ட்டு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த இந்திர விழாவை யாரெல்லாம் காண வருவாங்க, யாரெல்லாம் பார்க்க வருவாங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயவாதிகள் வருவாங்க, காலத்தை கணக்கிட்டு சொல்லும் கால கணிதரும் வருவாங்க. காலத்தை கணக்கிடுபவர் யார் கேட்டாலும் கால கணிதர் சொல்லணும். இது ஒரு கொஸ்டினாவே வரும். ஸோ சமயவாதிகள் வருவாங்க, காலத்தை கணக்கிட்டு சொல்லும் கால கணிதரும் வருவாங்க. கடவுள் வந்து மக்கள் உருவில் வருவாராம். கடவுளே வந்து மக்கள் உருவில் வருவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழமொழி பேசும் அயல் நாட்டினருமே அங்கேருந்து வருவாங்க. அதுக்கப்புறம் அமைச்சர் குழுவாகிய ஐம்பெருங்குழு, இவங்க இந்த ஐம்பெருங்குழுவில் எல்லாருமே வந்து வருவாங்க. யாரெல்லாம் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சமயவாதிகள், காலக்கணிதர், கடவுளுமே மக்கள் வழிவில் வருவாங்க, பழமொழி பேசும் அயல்நாட்டினர் வருவாங்க, ஐம்பெருங்குழு வருவாங்க. இவங்கெல்லாம் வருவாங்கன்றத ஒருத்தர் முரசு கொட்டிக்கிட்டே சொல்லுவாங்க. இத்தனை பேர் இவ்வளோதான் வருவாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, விழா முன்னேற்பாடுகள் பற்றி சொல்லுவார். எப்படிலாம் ஒரு விழா வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும், இந்த இந்திர விழா வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணுன்றதை பற்றி சொல்லுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தோரணம் கட்டி தெரு ஃபுல்லாகவே தோரணம் கட்டியிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல வகையான மங்கள பொருட்களை வச்சு ஃபுல் வீடு விளக்கு அதெல்லாமே வந்து அழகுபடுத்தி வைக்கணும்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குலை முற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் வஞ்சி கொடியையும் பூங்கொடியையும் கரும்பையும் நட்டு வையுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி வந்து இந்த வாழை மரம் இருக்குல்ல, அதில் வந்து குலை முற்றிய பாக்கு மரம், பஞ்சு கொடி எல்லாமே சேர்த்து தோரண மாதிரி கட்டி இது பண்ண வைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் அழகாக இருக்கணுமா. வீட்டுக்கு முன்னாடி திண்ணை இருக்கும்ல, அந்த திண்ணையை பார்த்திங்கன்னா ஒரு தங்க தூண் மாதிரி இருக்கும். அந்த தூண்லாம் பார்த்திங்கன்னா முத்து மாலையெல்லாம் தொங்க விடுங்க அப்படின்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் அந்த விழாக்கள் நிறைந்த அந்த விழா நடக்கிற அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பழைய மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு புது மணல் வந்து நிரப்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியிலலாம் கொடி அந்த மாதிரி புதுசு கம்புகள்லாம் வந்து கொடியெல்லாம் கட்டணும், தோரணம் கட்டணும், அந்த மாதிரிலாம் வந்து பண்ண சொல்லுவார். இந்த மாதிரி வந்து விழா நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. விழா நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம்லாம் இருக்குன்னு சொல்லுவார். அங்கெல்லாம் சொற்பொழிவாற்றுவாங்களாம், பட்டிமன்றம் இருக்குமா, 2 டீமாக இருந்து வாதிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக அதுக்கு வந்து வாதிட்டு தீர்வும் காணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சினமும் பூசலும் கைவிடணும். சினமும் பூசலும் கோபம் இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடக்கூடாது, எல்லாருமே ஒன்றுமையாக நின்று வந்து இந்த 28 நாளே நம்ம வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு அந்த முரசு கொட்டுபவர் சொல்லுவார். ஃபைனலாக என்ன சொல்லுவாருன்னா, பசியும் நோயும் பகையும் நீக்கி மழையும் வளமும் எங்கும் பெறுவதாக அப்படின்னு சொல்லுவாங்க. பசி இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, பகை இருக்கக்கூடாது, நல்ல மழையும் செழிப்புமா நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து அவர் சொல்லுவார். இந்த மாதிரி வந்து முரசு கொட்டிகிட்டே சொல்லிட்டு போவார். இதுதான் வந்து இதில் வர ஒரு இந்திர விழாவை வந்து எப்படி இருக்குன்றதை இவரே இதிலே சொல்லிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
நம்ம கொஸ்டின்ஸில் வந்து வந்தெல்லாம் இப்போ பேசிக்காக வந்து இந்திர விழா எப்படின்றத நான் சொல்லிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திர விழா எந்த நகரத்தோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா புகார் நகரம். புகார் நகரம் அதில் தான் வந்து இந்திர விழா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ இந்திர விழா பற்றிய குறிப்பு வந்து எந்த நூல்லாம் இருக்குன்னா சிலப்பதிகாரம்லேயும் இருக்கும், மணிமேகலையும் தான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சொல்லியிருப்பாங்க மணிமேகலையில். மூணாவது பார்த்தீங்கன்னா விலாவரை காதை வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா மணிமேகலையில் தான் இருக்குது விலாவரை காதை. இது நான் உங்களுக்கு புக்லேயே வந்து காட்டுறேன். விலாவரை காதை பாருங்கள், விலாவரை காதை இதில் தான் வந்து இந்த மணிமேகலை உள்ளது. இது பார்த்தீங்கன்னா மெய்திறம் வழக்கு நண்பொருள் வீடரும் இத்திரம் தத்தம் இயல்பினிற் காட்டும் என்ற பாடல் வரி இயற்றி வந்து சீத்தலை சாத்தனார். இந்த பாட்டு தான் இந்த விலாவரை காதையில் உள்ள பாட்டு. இந்த பாட்டில் தான் இப்போ நான் சொன்ன அந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே வரும். இந்த இந்திர விழா வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்றது வரும் பார்த்தீங்களா. மெய்திரம் வழக்கு நண்பர் வீடுன்னு சொல்லிட்டு இதுலேயே வந்து இது ஒரு பெரிய பாடல் தான். புக் இருந்துச்சுன்னா கூட புக்கில் பார்த்துக்கோங்க. இந்த பாட்டோட பொருள் தான் இப்போ நான் சொன்ன இந்த எல்லா கதையுமே. இந்த இந்திர விழா காணவர் யாரெல்லாம் வருவாங்க, சமயவாதிகள் வருவாங்க, காலத்தை கணக்கிட்டு செல்லும் காலக்கணியரும் வருவாங்க, கடவுள் பார்த்தீங்களா மக்கள் உருவில் வந்திருக்கும் கடவுளும் வருவாங்க, பழமொழி பேசும் அயல் நாட்டினவரும் வருவாங்க, அமைச்சர் குழுவாகிய 50 குழு வருவாங்க. அதுக்கப்புறம் விழா முன்னேற்பாடு எப்படி இருக்கணுன்றதையும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா. 1 செகண்ட், பேஜ் மிஸ் ஆகிடுச்சு. விழா முன்னேற்பாடுகள் எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, தெருக்கெல்லாம் தோரணம் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கா. முத்து மாலையெல்லாம் தூணில் தொங்க விடணும். இந்த மாதிரி வந்து குலைமுச்சிய பாக்கு மரத்தையும் வாழை மரத்தையும் வஞ்சி கொடியையும் பூங்கொடிகளையும் கரும்பையும் நட்டு வைக்கணும். இந்த மாதிரி பழைய மணல்லாம் எடுத்துகிட்டு புதிய மண்ணை பரப்பணும். இந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. விழா எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணுன்றது சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பட்டிமன்றம்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அங்கே இருக்குது. சொற்பொழிவாற்றுவாங்க, பட்டிமன்றம் அந்த முறையெல்லாம் இருக்கும், வாதிடுவாங்கன்றதெல்லாம் இருக்கும். கோபத்தெல்லாம் கைவிடணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இதில் வரும். சரிங்களா. இதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்றதை பார்க்கலாம். அடுத்து குழி ஈ என்பதன் பொருள்னா ஒன்று கூடி. இப்போ எல்லாம் ஒன்று கூடி தான் வந்து இந்த இந்திர விழா வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. குழி ஈனா ஒன்று கூடின்னு அர்த்தம். கோட்டி அப்படின்னா மன்றம். இப்போ கோட்டினாலே இப்போ 5 விதமான ஒரு மன்றங்கள்லாம் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 விதமான மன்றங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ களவு செஞ்சுருப்பாங்கள்ல, அவங்களாம் அந்த களவாடிய அந்த பொருட்கள் எல்லாம் அவங்க தலையில் அடுக்கி வச்சு அவங்கள வந்து சுற்றி வர செய்வாங்களாம். அதுக்கு பேர் வந்து வெள்ளிடை மன்றம்னு சொல்லுவாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா நோய் நொடியால் வந்து வாடக்கூடியவர்களை வந்து குளத்து நீரில் முங்கி இருந்தால் அந்த நோய் எல்லாமே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சி மன்றம்னு சொல்லுவாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா பித்து பிடிச்சவங்க, விஷம் சாப்பிட்டவங்க, பாம்பு தீண்டியவர்கள் இவர்கள் எல்லாம் துயரத்தை போக்கக்கூடிய ஒரு இடம் பேர் வந்து நெடுங்கல் நின்ற மன்றம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நான்காவதா பார்த்தீங்கன்னா தீயொழுக்கத்தை உடையவர்கள் வந்து பிடித்தெடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்து பூத சதுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்தாவதா அரசர் வந்து நீதி தவறினாலும், மன்றங்கள் வந்து தவறு செஞ்சாலும் இல்லை தவறான தீர்ப்பு வழங்கினாலும் கண்ணீர் உகுத்து அழுது காட்டக்கூடிய ஒரு மன்றம்னா வந்து பாவை மன்றம் சொல்லுவாங்க. இதுதான் வந்து அந்த மன்றங்கள் ஒரு இப்போ இந்த இந்திர விழாவில் வரவங்களாம் இந்த 5 மன்றங்களையுமே வந்து பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ கோட்டி அப்படின்னா மன்றம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து காதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது. இப்போ வீட்டுக்கு முன்னாடி தோரணம் கட்டுறதெல்லாம் வந்து சின்ன சின்ன கொடியாக சேர்த்து எப்படி கட்டுவாங்க. அதான் அதுக்கு பேர் தான் வந்து காதலிகை கொடின்னு சொல்லுவாங்க. ஸோ விலோதம் அப்படின்னா துணியாலான கொடி. விலோதம்னா துணியாலான கொடி. கலர் துணியெல்லாம் வச்சு தெருவுலலாம் கட்டுவாங்க விழா டைம்லலாம். அதுதான் வந்து விலோதம். அதுக்கடுத்து இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும்னா 28 நாட்கள் நடைபெறும். ஆல்ரெடி நான் சொன்னது. அடுத்து இரட்டை காப்பியங்கள் அப்படின்னா சிலப்பதிகாரம் மணிமேகலையுமே இரட்டை காப்பியங்கள் தான் சொல்லுவாங்க. அடுத்து தமிழக மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலமாக திகழும் நூல் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை. நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்னேன், இந்த தமிழக மக்கள் வந்து அவங்களுடைய வாழ்வியலை பற்றி கூறியிருக்கும். அதாவது அங்குள்ள மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி அங்குள்ள தெருக்கள் எப்படி இருந்துச்சு, மக்கள் என்ன தொழிலெலாம் செஞ்சாங்க, தமிழர்கள் எப்படி வணிக சிறப்பு பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து இந்த படிக்கும்போதே தெரியும். அதில் நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொன்னேன்ல, அதான் தமிழர்களின் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழும் நூல் வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை. அடுத்து மணிமேகலை நூலின் வேறு பேர் பார்த்தீங்கன்னா மணிமேகலை துறவுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மணிமேகலை மீது வந்து காதல் கொண்டவர் தான் உதயகுமாரன். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மணிமேகலை வந்து துறவு வாழ்க்கையை தான் மேற்கொள்வாங்க. ஸோ மணிமேகலை நூலின் வேறு பேர் வந்து மணிமேகலை துறவு. அடுத்து பெண்மையை முதன்மைப்படுத்தும் புரட்சி காப்பியம் வந்து மணிமேகலை தான்.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியம்னா மணிமேகலை தான். அடுத்து சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வருணைகளும் நிறைந்த நூல் பார்த்தீங்கன்னாலும் மணிமேகலை தான். அதுக்கப்புறமா மணிமேகலை எந்த சமய சார்புடைய காப்பியம்னு பௌத்த சமயத்தை சார்ந்தது. இது வந்து இந்த மணிமேகலை வந்து பௌத்த சமயத்தை சார்புடைய காப்பியம்தான். அதுக்கடுத்து கதை அடிப்படையில் மணிமேகலை எந்த நூலின் தொடர்ச்சி என கூறுவார்? சிலப்பதிகாரத்தோட தொடர்ச்சி தான் மணிமேகலை. சிலப்பதிகாரம் வந்து கோவலன், கண்ணகி, அப்புறமா மாதவி இவங்கள 3 பேரையும் வச்சுன ஒரு கதை. அந்த 3 பேர் கதாபாத்திரங்களை வச்சு தான் அந்த கதை வந்து இருக்கும். இது வந்து சீத்தலை சாத்தனார் வந்து இளங்கோவடிகள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்லும்போது இளங்கோவடிகள் தான் வந்து இந்த சிலப்பதிகாரத்தை படைச்சிருப்பாரு. இதுக்கப்புறமா இப்போ அதில் வர இந்த 3 கதாபாத்திரத்தில் வர மாதவியினுடைய மகள் தான் மணிமேகலை. இந்த மணிமேகலையை பற்றி தனியாக வந்து சீத்தலை சாத்தனார் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ சிலப்பதிகாரத்தின் கண்டினியூஷன் தான் மணிமேகலை. அதுக்கப்புறம் மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 30. மணிமேகலை வந்து 30 காதைகளை வந்து கொண்டது. அதுக்கப்புறம் மணிமேகலையின் முதல் காதை பார்த்தீங்கன்னா விலாவரை காதை. இந்த விலாவரை காதை தான் வந்து இந்த இந்திர விழாவை பற்றிய அதில் சொல்லியிருக்கிற காதை. அதுக்கப்புறமா காலத்தை கணக்கிட்டு சொல்பவர், நான் வந்து ஆல்ரெடி நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தேன்ல, காலத்தை கணக்கிட்டு சொல்பவர் வந்து காலக்கணிதர் என்று அழைக்கப்படுவார். கொம்புகளில் கட்டப்படும் கொடி வந்து காலூன்று கொடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா மணிமேகலையினுடைய ஆசிரியர் வந்து சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனாரின் இயற்பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா சாத்தன். சீத்தலை சாத்தனார் தான் மணிமேகலை இயற்றினார். அந்த சீத்தலை சாத்தனாருடைய இயற்பெயர் வந்து சாத்தன். படை மாக்கள் அப்படின்னா பழமொழி பேசும் மக்கள். மாக்கள்னா மக்கள். ஸோ பழமொழி பேசும் மக்கள் தான் படை மாக்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதுக்கப்புறம் ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் திட்டு எவ்வாறு அழைக்கப்படுகிறது பார்த்தா அது பேர் துருத்தின்னு சொல்லுவாங்க. ஆற்றுக்கு நடுவே அங்கங்கே மணல் திட்டு இருக்கும், அதுக்கு பேர் வந்து துருத்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சீத்தலை சாத்தனாரின் சமகாலத்தவர் வந்து இளங்கோவடிகள். இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் ஒரே சமகாலத்தவர் தான். சீத்தலை சாத்தனார் தான் வந்து சிலப்பதிகாரத்தை பற்றின ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லும்போது அதோட அது மேலே கொண்ட ஒரு இதனால இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தை வந்து எழுதியிருப்பாரு. இப்போ தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலன் என்று சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர் சீத்தலை சாத்தனார். ஆனால் இந்த மாதிரி தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவர் என்று பாராட்டியவர் யார் பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் வந்து சீத்தலை சாத்தனாரை தான் வந்து பாராட்டியிருப்பாரு. அடுத்து ஆரம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் என்ற வரி இடம்பெற்றிருந்த மணிமேகலை. இது புக்லேயே இருக்கு. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு பாக்ஸ்ல வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் முந்தின் உடையும் உரையுருளும் அழுது கண்டதியில் இருந்து மணிமேகலையில் வர்ற ஒரு பாடல் தான் இது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.